ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா TN26. இந்த படத்தில் ஒரு வடக்கன் வந்துட்டு பீடா கடை வச்சுருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிங்லலாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். பெரியார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரும் ஒரு ஹீரோவாக ஆயிடுறாரு. அப்புறமா அவர் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 200 crores வர மாதிரி சேல்ரியாக இருக்கும். அப்புறமா அந்த வடக்கன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லேருந்து பாலிடிக்ஸ் போவார். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று உருவாக்குவார். அப்புறமா ஈகோ கிளாஷ் எல்லாம் நிறைய நடக்கும். அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூஃப் மாதிரி படம் தான். எலெக்ஷன் மேட்ரெல்லாம் வச்சு எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் நட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. யாரோட ரோல் எடுத்துருக்குறாங்க உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் குத்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறமா இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தில் ரைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க பையன் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு. அவரும் குத்தார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு நல்லா தான் ஆகுது. மியூசிக்ஸ் எல்லாம் ஓகேயாக தான் இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகேயாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.